அனைவருக்கும் வணக்கம். முதல் பஞ்ச் ஹோல் நாச்சோட விவோ போன வாரம் சைனாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க, Vivo Z5x. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக பேசப்படலாம். ஆனால் லான்ச்சுக்கு அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா எல்லாரும் அசந்துட்டாங்க. இது இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. விவோ தரப்புலேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த Vivo Z5x வந்து ஒரு மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட ஹைலைட். ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லர் ஸ்பெசிஃபிகேஷன். ஆனால் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி விலை. Vivo Z5x வந்து எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட லான்ச் ஆச்சு. ஏன் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேனா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட லான்ச் ஆச்சு. அதாவது சாம்சங் S10 சீரீஸும் இருக்கட்டும், Honor 20 சீரீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இதுதான் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல லான்ச் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து பஞ்ச் ஹோல் நாச்சில் லான்ச் ஆனது வந்து எல்லாரையுமே வந்து ஆச்சரியப்பட வச்சுது. இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ LCD டிஸ்பிளே பேனல் அப்படிங்கிறதுனால இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வராது. இதில் வந்து ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இது 3 கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அரோரா மற்றும் எக்ஸ்ட்ரீம் நைட் பிளாக், அதுக்கப்புறம் ஃபேண்டம் பிளாக். இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப்போட வருது. 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல தான் 16 மெகா பிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஹார்ட்வேர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 710 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இது Realme 3 Proல இந்த சிப்செட் கொடுத்து அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ Snapdragon 710 வந்து ஒரு பவர்ஃபுல் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ராசர். ஸோ கண்டிப்பாக இதோட பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட சாஃப்ட்வேர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இதுவும் Android 9 Pie. அதுக்கப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FunTouch OS 9. நான் முதல்ல சொன்ன மாதிரி Vivo Z5xல வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே ஒரு ஹைலைட்டான விஷயமா இருந்தாலும் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. அதாவது இதோட பேட்டரி. இது வந்து 5000 mAhல லான்ச் ஆச்சு. ஏற்கனவே சாம்சங்கோட M சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 5000 mAhல தான் லான்ச் ஆச்சு. ஸோ ஒரு மேசிவ் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்கும், சார்ஜிங் பிரச்சனை இருக்காது. ஆனால் இதோட போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுக்கல, USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. Vivo Z5xோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட ப்ரைஸிங் வந்து இந்தியன் மணி வேல்யூக்கு பார்த்தா 14,400. 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 15,400 மற்றும் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 17,400. அதுக்கப்புறம் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இதுதான் ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட். இது வந்து 20,500க்கும் இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Vivo Z5x ஓவராலாக பார்த்தா இது Snapdragon 710 மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் சிப் செட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் ரியர் கேமரா, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இது வந்து இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் வரப்போகுது. அதுக்கப்புறம் மேசிவ் 5000 mAh பேட்டரி. ஸோ இவ்வளோ பெஸ்ட் ஸ்பெக்ஸோட அரௌண்ட் 15,000க்கு இது இந்தியாவில் லான்ச் ஆனால் கண்டிப்பாக இதோட சிமிலர் ஸ்பெக்ஸில் லான்ச் ஆக போகிற சாம்சங் M40க்கு வந்து இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். ஏன்னா சாம்சங் M40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 to 25,000ல தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்ட்ராங் ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, Snapdragon 675 அகெயின் அதுவும் பெஸ்ட் ப்ராசஸர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து சிமிலர் ஸ்பெக்ஸில் தான் லான்ச் ஆக போகுது. எப்பவும் சொல்கிற மாதிரி சாம்சங் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே சிமிலர் ஸ்பெக்ஸோட தான் இருக்குது. ஒருவேளை Vivo Z5x வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ப்ரைஸிங்கோட இந்தியாவில் லான்ச் ஆனால் கண்டிப்பாக இது மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.